தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். வாசிப்பது எம்.சிகா ரவி, செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்ட ஆலோசகரின் ஆலோசனை, தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டார் சுரேசலே. 4 லட்சம் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு வேலை, தனியார் துறையில் தொழிலாளர்களுக்கு பெரும் பற்றாக்குறை, சுனில் ஹந்துனெத்தி. நெருங்கி வரும் எல்னினோ தாக்கம் எதிர்கொள்ள ஜனாதிபதி தலைமையில் அவசர கூட்டம். போலீசாரை தாக்கிய சந்தேக நபர் தப்பியோட்டம், எல்பிட்டியோவில் போலீசார் துப்பாக்கிச்சூடு. இஸ்ரேல் பின்வாங்காது, போர்க்களத்தில் இருந்து நெதன்யாகுவின் அதிரடி அறிவிப்பு. ட்ரம்பின் திட்டத்திற்கு கடும் பின்னடைவு, நீதிமன்ற தீர்ப்பால் கொண்டாட்டத்தில் குடியேற்ற ஆதரவாளர்கள். உள்நாட்டு செய்திகள். இலங்கை அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசலே தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டுள்ளார். தனது சட்டத்தரணிகளின் ஆலோசனைகள் மற்றும் கோரிக்கைகளை அடுத்தே அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக தன் மீதான விசாரணைகளில் இருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளரை நீக்குமாறும் தான் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடத்தை மாற்றுமாறும் கோரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலும் பின்னர் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னரும் சுரேசலே தொடர்ந்து உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் தற்போது தனது சட்ட ஆலோசகரின் ஆலோசனைகள் மற்றும் கோரிக்கைகளை ஏற்று அவர் இந்த போராட்டத்தை கைவிட முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது தனியார் துறையில் 4 லட்சத்துக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகள் காலியாக உள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி தெரிவித்துள்ளார். இதனால் திறன்மிக்க மற்றும் திறனற்ற தொழிலாளர் பற்றாக்குறை காரணமாக உள்நாட்டு கைத்தொழில் துறையினர் வெளிநாட்டு ஊழியர்களை வேலைக்கு அமர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் உரையாற்றிய அமைச்சர் பல துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக இந்தியா மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து ஊழியர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கட்டுமானம், ஓடுகள் மற்றும் உதிரிப்பாகங்கள், காலணிகள், தோல் பொருட்கள் மற்றும் வாகன உற்பத்தி துறை உள்ளிட்ட பலதரப்பட்ட கைத்தொழில்களில் தொழிலாளர் பற்றாக்குறை நிலவுவதை அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நாட்டின் தொழிலாளர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணும் வகையிலும் புனர்வாழ்வளிக்கப்பட்ட இளைஞர்களை இந்த கைத்தொழில் துறைகளில் ஈடுபடுத்துவதற்கும் அமைச்சின் நேரடி மேற்பார்வையின் கீழ் முறையான பயிற்சி திட்டம் ஒன்றை செயல்படுத்துமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எல்னினோ காலநிலை தாக்கத்தால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் மற்றும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுடன் விரிவாக கலந்துரையாடியுள்ளார். ஜனாதிபதியின் தலைமையில் நடைபெற்ற தேசிய பேரிடர் முகாமைத்துவ சபை கூட்டத்தில் இந்த விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டுள்ளன. அதன்படி எல்னினோ காலநிலையை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள், பேரிடர் முகாமைத்துவ அமைப்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் மற்றும் தேசிய பேரிடர் முகாமைத்துவ ஒருங்கிணைந்த பொறிமுறை தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் விவசாயம், குடிநீர் விநியோகம் மற்றும் மின்சார உற்பத்தி துறைகளின் தயார் நிலை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதற்கமைய வனவிலங்கு சரணாலயங்களுக்குள் உள்ள குளங்களை விரைவாக புனரமைக்குமாறு சுற்றாடல் அமைச்சுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். நீர்மின் உற்பத்தியை தொடர்ந்து பேணுவதற்காக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டத்தை முறையாக முகாமைத்துவம் செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் இதன்போது ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். சூரிய சக்தியில் உற்பத்தியாகும் மின்சாரத்தை சேமிக்க தேவையான மின்கலங்களை விரைவாக இறக்குமதி செய்ய வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை மண்சரிவு அபாய பகுதிகளில் வசிக்கும் குறிப்பாக நுவரெலியா மாவட்ட மக்களை 4 ஆண்டுகளுக்குள் மீள்குடியேற்றுவதற்கான திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அத்துடன் மீட்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த முப்படைகளுக்கான தொழில்நுட்ப வசதிகள், ஹெலிகாப்டர் சேவைகள், மாவட்ட மட்டத்தில் 24 மணி நேர பேரிடர் செயல்பாட்டு மையங்கள் மற்றும் பேரிடர் உபகரணங்களின் பராமரிப்பை மேம்படுத்தவும் இந்த கலந்துரையாடலின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
காலி எல்பிட்டிய பிரதேசத்தில் வைத்து கைது செய்ய முற்பட்ட சந்தேக நபர் ஒருவர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோடியுள்ளார். எல்பிட்டிய போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவினர் சோதனை நடவடிக்கை ஒன்றிற்காக கஹாதுவ பிரதேசத்திற்கு சென்றிருந்த வேளையில் அங்கு சந்தேக நபர்கள் போலீசார் மீது தாக்குதல் நடத்த முயற்சித்துள்ளனர். இதன்போது போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்கள் அவ்விடத்திலிருந்து தப்பியோடிய நிலையில் அதிகாரிகள் இருவர் அவர்களை பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். பின்னர் சந்தேக நபர்களை கைது செய்ய முற்பட்ட தருணத்தில் அங்கிருந்த சந்தேக நபர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் போலீஸ் அதிகாரி ஒருவரை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. உடனடியாக செயற்பட்ட போலீசார் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதுடன் சந்தேக நபரின் கையில் துப்பாக்கிச்சூடு பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூட்டு காயங்களுக்குள்ளான சந்தேக நபருக்கு விலங்கிடப்பட்டு கைது செய்யப்பட்ட போதிலும் பின்னர் அங்கு வந்த மற்றொரு குழுவினர் சந்தேக நபரை மீட்டுக்கொண்டு தப்பியோடியுள்ளனர். குறித்த நபர் கொலை சம்பவம் ஒன்றிற்கு ஆதரவளித்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை உள்ளிட்ட பல காரணங்களுடன் தொடர்புடையவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர் இதுவரை கைது செய்யப்படாத நிலையில் கூர்மையான ஆயுத தாக்குதலுக்கு உள்ளான போலீஸ் அதிகாரி எல்பிட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் வேளையில் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ, மத்திய, தெற்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள லெபனான் பகுதிக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு விஜயம் மேற்கொண்டுள்ளார். அங்குள்ள வீரர்களிடம் உரையாற்றிய அவர் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பின் அச்சுறுத்தல் நீடிக்கும் வரை இஸ்ரேல் லெபனானின் தெற்கு பகுதியிலிருந்து பின்வாங்காது என அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் மற்றும் லெபனான் அரசாங்கங்களுக்கு இடையே எட்டப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு பிறகு நெத்தன்யாகு ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனான் பகுதிக்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். இந்த நிலையில் அச்சுறுத்தல் நீங்கும் வரை நாங்கள் தெற்கு லெபனானை விட்டு வெளியேற மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம் என்றும் நெத்தன்யாகு ராணுவ வீரர்களிடம் கூறியதாக அவரது அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹிஸ்புல்லா ஆயுதங்களுடனும் அச்சுறுத்தலாகவும் இங்கு இருக்கும் வரை நாங்களும் இங்கேயே இருப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனான் பகுதிக்கு முதன்முறையாக பகிரங்கமாக விஜயம் செய்துள்ள நெத்தன்யாகுவுடன் பாதுகாப்பு அமைச்சர், இஸ்ரேல் காட்ஸ் மற்றும் மூத்த ராணுவ அதிகாரிகளும் உடன் சென்றிருந்தனர். இதேவேளை ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான தொழில்நுட்ப ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கட்டார் அறிவித்துள்ளது. இருப்பினும் தற்போதுள்ள பேச்சுவார்த்தை வழிமுறையின் கீழ் இருதரப்புக்கும் இடையே உயர்மட்ட சந்திப்புகள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் கட்டார் தெளிவுபடுத்தியுள்ளது. கட்டார் பிரதமரின் ஆலோசகரும் வெளியுறவு அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளருமான மஜித் அல் அன்சாரி ஊடகவியலாளர் சந்திப்பில் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். ஏற்றுக்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தை வழிமுறையின் கீழ் ஈரானிய மற்றும் அமெரிக்க தரப்புகளுக்கு இடையே தற்போது உயர்மட்ட சந்திப்புகள் எதுவும் நடைபெறவில்லை என அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் முன்னதாக சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற சந்திப்புகளை தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையிலான தொழில்நுட்ப அளவிலான தொடர்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்ந்து பேணப்பட்டு வருவதாக அல் அன்சாரி கூறியுள்ளார். இதன்படி தோஹாவிலும் மற்ற இடங்களிலும் இந்த பேச்சுவார்த்தை செயல்முறையை தொடர்வதற்காக மத்தியஸ்தர்கள் தொடர்ந்தும் பணியாற்றி வருகின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க மண்ணில் பிறக்கும் ஆவணமற்ற புலம்பெயர்ந்தோரின் குழந்தைகளுக்கு
தானாகவே குடியுரிமை கிடைப்பதை மறுக்க டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட முயற்சியை அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாகவோ அல்லது தற்காலிக அடிப்படையிலோ தங்கியிருக்கும் பெற்றோர்களுக்கு அங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை மறுக்க முற்பட்ட ட்ரம்பின் நிர்வாக உத்தரவை நேற்று குறித்த நீதிமன்றம் நிராகரித்தது. தமது அமர்வின் இறுதி நாளில் அமெரிக்க மண்ணில் பிறந்த ஏறக்குறைய அனைவருக்கும் அமெரிக்க குடியுரிமை பெறும் உரிமையை தக்க வைக்கும் வகையில் நீதிமன்றம் 6-3 என்ற வாக்கு வித்தியாசத்தில் தீர்ப்பளித்தது. முன்னதாக கீழ் நீதிமன்றங்கள் இந்த நடவடிக்கையை தடுத்திருந்தன. இந்த நிலையில் தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் எழுதிய பெரும்பான்மை தீர்ப்பின் மூலம் உச்ச நீதிமன்றம் இந்த முடிவை உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ தங்கியிருக்கும் பெற்றோருக்கு பிறக்கும் குழந்தைகள் அமெரிக்காவின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டவர்களாவர். மேலும் 14வது திருத்தத்தின்படி குடியுரிமை பிரிவின் கீழ் அவர்கள் பிறந்தவுடனேயே அமெரிக்க குடிமக்களாகின்றனர் என நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் பதிவு செய்துள்ளார். மேலும் குடியுரிமை என்பது உரிமைகளை பெறுவதற்கும் நமது அரசியல் சமூகத்தில் சுதந்திரமாக பங்கேற்பதற்குமான உரிமையாகும். 14வது சட்ட திருத்தத்தை உருவாக்கியவர்கள் இந்த வாக்குறுதியை இம்மண்ணில் சுதந்திரமாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் விரிவுபடுத்தினர். இந்த வாக்குறுதியை நாம் இன்றும் காப்பாற்றி வருகின்றோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வெளியாவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு தமது ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவொன்றை இட்டுள்ள ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிறப்புரிமை குடியுரிமை ரத்து செய்வதற்கான ட்ரம்பின் முயற்சிகள் அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தின் தலையீடு இல்லாமலோ அல்லது அதனுடனோ வெற்றி பெறக்கூடும் என குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்க மண்ணில் பிறந்தவர்களுக்கு குடியுரிமை வரலாற்று ரீதியாக உறுதி செய்து வந்துள்ள 14வது சட்ட திருத்தம் குறித்த நீண்டகால நீதித்துறை விளக்கத்தை இந்த தீர்ப்பு தொடர்ந்து நிலைநிறுத்துகின்றது. இந்த திருத்தம் முன்னாள் அடிமைகள் உட்பட கருப்பின மக்களுக்கு குடியுரிமை இருப்பதை உறுதி செய்வதற்காகவே முதலில் கொண்டுவரப்பட்டது. இருப்பினும் இதிலுள்ள குடியுரிமைக்கான பிரிவு மிகவும் விரிவான அளவில் வரையறுக்கப்பட்டது. அதில் அமெரிக்காவில் பிறந்த அல்லது குடியுரிமை பெற்ற மற்றும் அதன் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட அனைத்து நபர்களும் அமெரிக்காவின் குடிமக்களாகவும் அவர்கள் வசிக்கும் மாகாணத்தின் குடிமக்களாகவும் கருதப்படுவார்கள். பிறப்புரிமை குடியுரிமை தொடர்பான வாய்மொழி வாதங்களை கேட்க ஏப்ரல் மாதத்தில் உச்ச நீதிமன்றத்தில் ட்ரம்ப் நேரில் கலந்து கொண்டார். குடியுரிமை குறித்து பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கண்ணோட்டம் தவறானது என்று அவரது நிர்வாகம் வாதிட்டிருந்தது. இதேவேளை அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்து அங்குள்ள குடியேற்ற ஆதரவாளர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். பாகிஸ்தான் லாகூர் பகுதியில் உள்ள கட்டிடம் ஒன்றின் கூரை இடிந்து வீழ்ந்ததில் 14 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. பாகிஸ்தான் நகரின் கானாபுர நகர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பயிற்சி நிலையத்திலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சம்பவ இடத்தில் இருந்து மீட்கப்பட்டவர்களில் 10 வயதுக்குட்பட்ட சிறுவர்களும் அடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. அத்தோடு ஆசிரியர் ஒருவரும் 8 குழந்தைகளும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அந்த பயிற்சி நிலையத்தின் உரிமையாளர் மற்றும் மற்றொரு நபர் என 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த பயிற்சி நிலையம் ஒரு பழமையான கட்டிடத்தில் அமைந்திருந்ததாகவும் கட்டி முடிக்கப்படாத 2வது மாடியின் கூரை மோசமான கட்டுமான தரம் காரணமாகவே இடிந்து விழுந்திருக்கலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் போலீசார் தெரிவித்துள்ளனர்.